இது நாள் வரை 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் தனியாக இருந்தால் நல்லது செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு 6ஆம் இடத்துல ஒரு 3 கிரகங்களின் சேர்க்கை, அதில் புதன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், சாட்டர்ன் நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், சாட்டர்னுடன் சேர்ந்த அந்த செவ்வாயும் சூரியனும், இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை துளாராசிக்காரர்களை இதற்கு முன்பு பாடாய்படுத்தியது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக யுத்தம், இந்த கிரகங்களின் தாக்கம், இந்த கிரகங்களின் உரசல் ஒவ்வொன்றாக விலகி 7ஆம் வீட்டுக்கு வருகிறது. சித்திரை மாதத்தின் தொடக்க நாளிலேயே 7இல் சூரியன் உச்சம். இது பாதகாதிபதி உச்சம் தானே சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும், இந்த இடத்துல சூரியன் பித்துர்காரகனாகவும் 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கலத்திரமாகவும் வருகிறது. இப்போ அப்பாவுக்கு உச்ச பலம் ஒன்று, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உச்ச பலம் இருக்கட்டும், ஏதோ நெல்லுக்கு பாயிறது இங்கே புல்லுக்கும் கொஞ்சம் பாயட்டுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதனை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, நிறைய பிரச்சனைகள் தீருது. மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ பிரச்சனைகள் தீர்வது, ராசியாதிபதியே ராசியை பார்ப்பது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது, இதெல்லாமே ஃப்ளையிங் இன் த கிளவுட், இல்லைன்னா ஃப்ளோட்டிங் இன் த கிளவுட், அதாவது மேகத்தில் மிதப்பது, வானத்தில் பறப்பதற்கு சமம். பிறகு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு அசுர பலம் வரும், உங்களுக்கு மூளை பலம் வரும். உங்கள் ராசியாதிபதி 8ஆம் வீடு, சொந்த வீட்டில் போய் ஆட்சி பெறுகிறார். 8ஆம் வீட்டில் கூட சில திடீர் ராஜயோகங்கள் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது அப்படின்னு தான் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சித்திரை மாதம் மேஷ ராசி மண்டலத்தில் சூரியன் உச்சம். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் அதே மேஷத்தில் ஆட்சி, சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி, கிரகங்கள் வரிசையாக வருகிறது. கடகத்தில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக மாளிகா யோகம் என்ற ஒரு அரிதான சுப யோகம் என்பது வர இருக்கிறது. எனவே இந்த கிரகங்களின் தாக்கம் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்ற பலன்களையும், பிறகு இந்த கிரக நிலைகளுக்கு உண்டான மாற்றங்களையும் இப்பொழுது விவரமான காண்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துளாராசிக்கு உண்டான பலன்களை சொல்வதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை 6ஆம் இடத்தில் அசுப கிரகங்கள் தனியாக இருந்தால் நல்லது செய்யும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு 6ஆம் இடத்துல ஒரு 3 கிரகங்களின் சேர்க்கை, அதில் புதன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், சாட்டர்ன் நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், சாட்டர்னுடன் சேர்ந்த அந்த செவ்வாயும் சூரியனும், இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை துளாராசிக்காரர்களை இதற்கு முன்பு பாடாய்படுத்தியது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, இவங்க லைஃப் பார்ட்னருக்கும் இவங்க அப்பாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, இவங்க லைஃப் பார்ட்னருக்கும் இவங்க பிரதருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, லைஃப் பார்ட்னருக்கும் சிஸ்டருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, கடனை அடைத்த பிறகு கடன் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இனி ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் பேங்க்லேருந்து நீங்கள் அடைச்சது எல்லாமே வட்டி தான் பிரதர், இன்ட்ரெஸ்ட்டு தான் கொடுத்துருக்குறீங்க, மெயின் லோன் இன்னும் இருக்குது அப்படின்னு நமக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுத்தது. இந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் நிறைய உரசல், நிறைய சஞ்சலம், நிறைய சலனம், இதையெல்லாம் இது நாள் வரை துளாராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக யுத்தம், இந்த கிரகங்களின் தாக்கம், இந்த கிரகங்களின் உரசல் ஒவ்வொன்றாக விலகி 7ஆம் வீட்டுக்கு வருகிறது. சித்திரை மாதத்தின் தொடக்க நாளிலேயே 7இல் சூரியன் உச்சம். இது பாதகாதிபதி உச்சம் தானே சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும்,
இந்த இடத்துல சூரியன் பித்துர்காரகனாகவும் 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கலத்திரமாகவும் வருகிறது. இப்போ அப்பாவுக்கு உச்ச பலம் ஒன்று, உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உச்ச பலம் இருக்கட்டும், ஏதோ நெல்லுக்கு பாயிறது இங்கே புல்லுக்கும் கொஞ்சம் பாயட்டுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதனை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி. இப்போ என்ன ஆக போகிறாரு, இது நாள் வரைக்கும் எப்படி இருந்த என் லைஃப் பார்ட்னர் இனி அப்படி மாறிட்டாரு, மாறட்டும், அதுவும் நல்லது தான். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு பராக்கிரமசாலியாக, ஒரு போர் வீரனாக, ஒரு பெரிய கிக் பாக்ஸராக மாறட்டுமே. அப்போ அவர் பண்ணுற விஷயங்கள்லையும் வரக்கூடிய நல்லது அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய அபிவிருத்திகளுக்கும் தானே வருகிறது. சார் எனக்கு என்ன சார் வருது அப்படின்னா, புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய புத்திகாரகன் புதன் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து உங்களை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு பிரமாதமான புத்திசாலித்தனம் வருது. அது எப்படின்னா, அது பாக்யாதிபதியாக வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்கிறது. அப்போது சார் எனக்கு புத்தி இருக்குது, பரிசு கிடைக்கல அப்படின்னாலும் அது வேஸ்ட்டு. சார் எனக்கு பரிசு கிடைச்சிருச்சு லக்கில், ஆனால் புத்தி இல்லை, அதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாலும் வேஸ்ட்டு. இது ரெண்டுமே ஒரு கூட்டாக நமக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதற்குண்டான அமைப்பு பிரமாதமாக வருகிறது. இந்த வாய்ப்பை பூரணமாக நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு நிறைய பிரச்சனைகள் தீருது. மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ பிரச்சனைகள் தீர்வது, ராசியாதிபதியே ராசியை பார்ப்பது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வது, இதெல்லாமே ஃப்ளையிங் இன் த கிளவுட், இல்லைன்னா ஃப்ளோட்டிங் இன் த கிளவுட், அதாவது மேகத்தில் மிதப்பது வானத்தில் பறப்பதற்கு சமம். பிறகு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு அசுர பலம் வரும், உங்களுக்கு மூளை பலம் வரும். உங்கள் ராசியாதிபதி 8ஆம் வீடு சொந்த வீட்டில் போய் ஆட்சி பெறுகிறார். 8ஆம் வீட்டில் கூட சில திடீர் ராஜயோகங்கள் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது அப்படின்னு தான் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார், வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த பக்கம் லாபத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட வருடாந்த கிரகங்களாக இருந்தாலும் மாதாந்திர கிரகங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரபுளாகத்தான் வருகிறது. தேடி தேடி பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல 2 உஷ்ண கிரகம். இப்போ என்ன ஆகும், லேசாக எதையாவது ஒன்று சொன்னால் புசுக்குன்னு மேலே ஏறி போய் உட்காந்துக்குவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் செய்து கொண்டால் போரும். ஆனால் சுயமரியாதையோ தன்மானத்தையோ விட்டு கொடுக்க வேண்டும் என்றோ இழக்க வேண்டும் என்றோ நான் சொல்லவில்லை. நேர்மையாக நாணயமாக கோபப்பட வேண்டிய இடத்தில் கொஞ்சம் மெல்லிதாக நாம் மௌனமாக கோபப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். இல்லைன்னா வர்றவங்க போகிறவங்கெல்லாம் நம்மளை ஏறி மிதித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய ஈகோவை நம்மேல் திணிக்கிறார்கள் என்பதற்காக நாம் ப்ரெஷர் ஆகிவிடக்கூடாது, நாம் டென்ஷன் ஆகிவிடக்கூடாது. இந்த வார்த்தையை 1-2 தடவை நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நன்றாக புரியும். பிரமாதமான ஒரு நல்ல போக்கு சித்திரை மாதத்தில் இருக்கிறது. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரெல்லாம் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்பு, படிப்பு, சுபகாரியங்கள் இதெல்லாம் காத்திருக்கிறார்களோ அதற்குண்டான அபிவிருத்தி, ஐஸ்வர்யம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு தொடர்பிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய குட் நியூஸ். இன்னும் லாபத்தில் கேது இருப்பதனால் குறிப்பாக எனக்கு வெளிநாட்டில் போய் செட்டில்மெண்ட்டு கிடைக்கல, விசா கிடைக்கல, எனக்கு அந்த கார்டு ஏதோ ஒரு கார்டு சொல்கிறாங்களே, க்ரீன் கார்டா ப்ளூ கார்டா ஏதோ ஒரு கார்டு, இந்த கார்டு கிடைக்கல, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறத நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். இதையும் தவிர துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் வீட்டில் செவ்வாய் இந்த மாதத்தில் ஆட்சி, அதே 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சம், அதே 7ஆம் வீட்டில் புதன். இப்போ என்ன ஆகும், உங்களுடைய மாமாவுடைய இன்ஃப்ளூயன்ஸு, உங்களுடைய
அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸு இல்லை உங்கள் மாமனாரோடைய இன்ஃப்ளூயன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய கணவரிடம் வந்து சேர்ந்தாலும் உங்கள் கணவரை கையில் பிடிக்க முடியாது. அவர் பிஸியாகத்தான் இருப்பார், இன்னும் ஆள் பந்தாவாகவும் இருப்பார், கெத்தாகவும் இருப்பார், பரபரப்பாக செயல்படுவார், நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பார். ஆனால் என்னன்னா உங்களுடைய கணவன் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். சார் என் ஹஸ்பண்டு என்னை கவனிக்கவே இல்லையே சார் அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களோ சகோதரிகளே, சார் என் கணவன் என்னையே தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் இப்படி அப்படி திரும்பி ஒன்று எடுக்கக்கூட விட மாட்டேங்கிறாரு சார் அப்படின்னு புலம்புற அளவுக்கு அப்படியே உங்களையே பார்த்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக இந்த பிபி, இந்த பிளட் லெவல், இதெல்லாம் கொஞ்சம், அதாவது ஹீமோகுளோபின் லெவல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், டயபெட்டிக்கு இருக்கக்கூடிய நபர்கள், வாக்கிங், ஃபிட்னஸ், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டால் போகிறோம். நத்திங் டு பேனிக் அபவுட் இட். குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி லேசாக இப்படி அப்படி இருந்தாலும் புதன் 7க்கு வரக்கூடிய காலகட்டங்களில் அப்படியே லட்டு மாதிரி படிப்பார்கள், புத்திசாலித்தனத்தை பிரமாதமாக வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. வழிபாடு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, இதெல்லாம் நல்ல ஒரு மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இப்போ நாம் இது நேரம் வரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக மாற்றங்களை எடுத்துக்கொண்டால் இந்த சித்திரை மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களில், அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறப்போகிறார், ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 31/4, அதாவது ஏப்ரல் மாதத்தின் கடைசி புதன் மீனராசி மண்டலத்திலிருந்து மேஷராசி மண்டலத்தில் வந்து சூரிய புத ஆதிபத்தியமாக மாறுகிறார் 11/5, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி. இது நாள் வரை சாட்டர்ன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கன்ஜஷனில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷராசியில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். நிறைய இந்த வெளிவட்டார பிரச்சனைகள், இந்த வெளியூர்களில் நடக்கக்கூடிய இந்த போர் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு மக்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார் நீங்கள் சொன்ன பலன் எல்லாமே நல்லா தானே சார் இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதாவது சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். இது சில பேருக்கு அமலா யோகமாகவும் சில பேருக்கு மாளவிகா யோகமாகவும் வரப்போகிறது. சுண்டி இழுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அது இழுக்குமா இல்லை உங்களை போட்டு நன்றாக இருக்குமா, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை அடுத்த பதிவில் வெகு சீக்கிரத்தில் வெளியிடப் போகிறோம். எனவே நீங்கள் எங்களுடன் இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.